நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பவர் பிஐனா என்ன? அதில பேசிக்கான திங்ஸ் மட்டும் பார்த்துட்டு, ஒரே ஒரு 1 ஆர் 2 விஷுவல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டூ டூ. அ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா தெரியுதா? என்னுடைய ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? இல்லன்னா பவர் பிஐ பிரசன்டேஷன் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரட்டுமா? இதுவே கிளியரா தாங்க இருக்கு. இல்ல கிளியரா நீங்க இருக்கு. அப்லோட் பண்ண போறீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கிறதுனா எடுத்துக்கிறது நல்லா இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே. இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு கிளியர். சரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிஐ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பவர் பிஐ நம்ம லாஸ்ட் டைமே கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். பவர் பிஐ வந்து இஸ் அ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். அது எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும், அந்த பிஸ்னஸ் எந்த கண்டிஷன்ல இருக்கு? ஹவ் இட் இஸ் ப்ராக்ரஸிங்? அது பாசிட்டிவா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கா? இல்ல நெகட்டிவா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கா? அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா, இதுக்கு வந்து அனலைசிஸ் பண்றதுக்கான ஒரு டூல் வந்து இது பவர் பிஐ. பிளஸ் இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, எவ்ரிதிங் கேன் பி ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி. விஷுவலா உங்களால பார்க்க முடியும். இப்போ ஒரு டேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு டேபிள் காட்டுறேன். இப்ப இதான் நம்மகிட்ட இருக்கிற டேபிள் டேட்டா. இந்த டேபிள் டேட்டா வச்சுக்கிட்டு, நான் எனக்கு இந்த டேட்டால வந்து சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஃபோனுடைய சேல்ஸ் பாசிட்டிவா நடந்திருக்கா? இல்ல நெகட்டிவா இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியுமான்னா, இட் இஸ் டிஃபிகல்ட். பிகாஸ் டேட்டா ஹியூஜான டேட்டா இருந்தா அத நம்மளால எடுக்க முடியாது. இப்ப இதே டேட்டாவ ஒரு கிராஃபா நான் போட்டேன் அப்படின்னா, ஐ கேன் இம்மீடியட்லி பார்க்கும்போதே தெரியும். ஓகே இது பாசிட்டிவா இருக்கா? நெகட்டிவா இருக்கா? லாஸ்ட் இயர விட இந்த வருஷம் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நான் கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த மாரி எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும், அதில ஈஸியா நம்மளால பண்ண முடியும். அதனால அதுக்காக யூஸ் பண்ற டூல் தான் பவர் பிஐ. அப்புறம் இதில வந்து 3 காம்போனன்ட்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திருந்தோம். ஐ ஜஸ்ட் டெல் யூ ஒன்ஸ் அகைன். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து டெஸ்க்டாப்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த ஃப்ரீ வெர்ஷன் விச் வி ஆர் யூசிங். நம்ம யூஸ் பண்றதுக்கான அந்த சாஃப்ட்வேர் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப். இட் இஸ் அ ஃப்ரீ வெர்ஷன். டைரக்ட்டா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இல்லன்னா கூகுள் குரோம் அப்படிங்கிற எந்த மாரி ப்ரௌசர்ல எதுனாலும் பவர் பிஐன்னு சர்ச் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்தது வந்து சர்வீஸ் விச் இஸ் அ கிளவுட் பேஸ்டு டூல். அதுக்கப்புறம் வந்து மொபைல். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இட்ஸ் அன் அதோட இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா, ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்ஸ் அகைன். அப்புறம் டேட்டா இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸர்சைஸ் நம்ம பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கான செஷன் பண்ண போறது. ஓகே. ஸோ வாட் இஸ் பவர் பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ இஸ் அ பிசினஸ் அனலிட்டிக்கல் சர்வீஸ் பை மைக்ரோசாஃப்ட் that delivers interactive visualization and business intelligent capabilities with an interface simple enough for end user to create their own reports and dashboards. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸும் டேஷ்போர்டும் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் இது. ஸோ மெயின்லி இது எதுக்காகன்னா, பிஸ்னஸ் அனலிட்டிக்கல் சர்வீஸ். நம்ம பிஸ்னஸ் பண்றோம், அத அனலிசிஸ் பண்றதுக்கு. ஹவ் அவர் பிஸ்னஸ் இஸ் பாசிட்டிவா, நெகட்டிவா போகுதா? ப்ராக்ரஸிங் பண்ணிட்டு இருக்கோமா? ஆர் வி ப்ராக்ரஸிங் இன் அ பாசிட்டிவ் கர்வ்? இல்ல நெகட்டிவா? இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு விஷுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இன்டராக்டிவ் விஷுவல் விஷுவலா பார்க்கறதுக்காக யூஸ் பண்ற டூல். ஸோ இதுல வந்து மெயினா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இட் கனெக்ட்ஸ் டூ மெனி சோர்சஸ். இப்ப நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண போறது எக்ஸெல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அட் டைம்ஸ் வி மைட் யூஸ் அடோப் பிடிஎஃப் ஆல்சோ. இந்த 3 டூலும் நம்மளால ஏன்னா அதெல்லாம் அவைலபிளா இருக்கும். ஈஸியா நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த 3ம் நம்ம ட்ரை பண்ணுவோம். டூரிங் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ்ல ஐ வில் ட்ரை டு கிவ் யூ சம்திங் கால்ட் எஸ்கியூஎல் இல்லன்னா போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல். ஏதோ ஒரு டேட்டாபேஸ கனெக்ட் பண்ற மாரி நம்ம ப்ராஜெக்ட் ஃபேஸ்ல வி வில் ட்ரை டு டூ. ஓகே. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் தான் செகண்ட் செஷன். பட் இன்னைக்கு செஷன்ல இத சொல்ல மாட்டோம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நெறைய டேட்டாஸ் கிடைச்சிருக்கும். அந்த டேட்டா வந்து கிளீனா இருக்காது. சரிங்களா? அதுல நமக்கு தேவையில்லாத டேட்டாஸ்லாம் நெறைய இருக்கலாம். அப்ப தேவையானத மட்டும் எடுத்துக்கிட்டு, தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, வொர்க் பண்றதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்ம். அது நம்ம செகண்ட் செஷன்ல பண்ணுவோம். அப்போ யூ வில் டூ எவ்ரிதிங் இன் டீட்டெயில். அதுக்கப்புறம் விஷுவலைஸ். விஷுவலைஸ்ன்றது தான் அந்த ரிப்போர்ட்ஸ். நமக்கு நெறைய ரிப்போர்ட்ஸ கிரியேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் பவர் பிஐ இஸ். சரிங்களா? அடுத்தது அஸ் வி மூவ் ஆன் 3 வெர்ஷன் இருக்கு. பவர் பிஐ டெஸ்க்டாப், சர்வீஸ் அண்ட் மொபைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஃப்ரீ விண்டோஸ் அப்ளிகேஷன் ஃபார் ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் இது. இதில நீங்க என்ன பண்ணலாம்? கனெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பண்ணலாம். கிரியேட் விஷுவலைஸ் டேஷ்போர்ட், பப்ளிஷ் டூ பவர் பிஐ சர்வீஸ். இந்த 3ம் இதுல இருந்து தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ பவர் பிஐ தான் டெஸ்க்டாப் தான். இட்ஸ் அ வெரி பேசிக். வித்தவுட் தட் யூ கேனாட் டூ எனிதிங் எல்ஸ். அதனால டெஸ்க்டாப் வந்து நம்ம எல்லாருக்குமே இது தேவை. அதுக்கப்புறம்
பவர் பிஐ சர்வீஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஷேர் அண்ட் கொலாபரேட் ஆன் ரிப்போர்ட்ஸ். நம்ம ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஷேர் பண்ணிவிட்டு 2 பேரும் இல்லை ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஷெடியூல்டு டேட்டா ரெஃப்ரெஷ் அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, நீங்கள் அந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ட்ரைங் டு யூஸ் கிரியேட் விஷுவல்ஸ். ஆனால் எல்லா டைமும் அந்த டேட்டாவை லோட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அப்போ நான் நேற்று இம்போர்ட் பண்ணேன், இப்போ லைவாக நடந்துகிட்டு இருக்க டேட்டா, அந்த டேட்டா எனக்கு இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் ஷோ. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு ரெஃப்ரெஷ் தட் டேட்டா. அப்போ நேற்று பண்ண ரிப்போர்ட்டு இன்னைக்கு ரெஃப்ரெஷ் ஆயிருக்கணும். ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ஆனால் தான் என்ன ஆகும்? இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வென் ஐ கம் அண்ட் சி இட் வில் ஷோ த லைவ் டேட்டா. கரெக்டாக அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ நேற்று வரையும் ஒரு கிரெடிட் கார்டு சேல்ஸ் பண்ணுறாரு. டில் எஸ்டர்டே ஹி ஹேட் 930 கஸ்டமர்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ நேற்று நேற்று நைட் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்று வந்து ஒரு 930க்கு ஒரு 10 கஸ்டமர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹீ brought 10 more கஸ்டமர்ஸ். ஓகே, அடிஷ்னலாக 10 கஸ்டமர்ஸ். அது நேற்று ஈவினிங் தான் சிஸ்டமில் எல்லாம் அப்டேட் ஆயிருக்கு. அப்போ பை நைட் இட் ஹேஸ் டு ரெஃப்ரெஷ். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு மார்னிங் நான் செக் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் 940 கஸ்டமர்ஸ். இல்லைன்னா என்ன ஆகும்? 930 கஸ்டமர்ஸ் தான் இருக்கும். நாளை கழிச்சு செக் பண்ணாலும் 930 கஸ்டமர்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் டேட்டா ரெஃப்ரெஷ். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஷெடியூல் ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் யூஸ் பண்ணணும். சரிங்களா? லைவாக வேணும் அப்படின்னும் போது ரெஃப்ரெஷ் ரேட் வில் பி மோர். அதுக்கப்புறம் கிரியேட் டேஷ்போர்ட்ஸ் ஃப்ரம் ரிப்போர்ட்ஸ், சேம் திங். இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸும் கிரியேட் பண்ணுறது. அடுத்து நெக்ஸ்ட் வெர்ஷன் இஸ் பவர் பிஐ மொபைல். இது என்ன சொல்லுவாங்கன்னா iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வியூ ரிப்போர்ட்ஸ் ஆன் எனி டிவைஸ். நீங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. அப்புறம் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா அனோட்டேட் அண்ட் ஷேர் ஸ்னாப்ஷாட். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனோட்டேட்னா ஐ எம் த எண்ட் யூசர், பட் நான் இங்கே ஒரு விஷுவலை யூஸ் பண்ணுறேன். ஐ ஹாவ் சம் டிஃபிகல்ட்டி இன் தட். இது இந்த மாதிரி வேறு ஏதாவது பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் அனோட்டேட் தட். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த அவங்க யாரோ ஒருத்தர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தென் பவர் பிஐ டெஸ்க்டாப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் ரீக்ரியேட் இல்லைன்னா அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீச்சரும் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ 3 காம்போனன்ட்ஸ்னு சொன்னீங்கன்னா you should remember desktop, which is the basic free. In this course we will primarily use only Power BI desktop, which is free, no subscription required. And second thing is Power BI service, which needs a subscription survey. நம்ம பண்ணோம், பே பண்ணி தான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். Power BI mobile வந்து free version தான். சரிங்களா? Okay, but here we are not going to create anything. Okay. ஸோ இன்டர்ஃபேஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ திஸ் 3 திங்ஸு நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தது தான். வாட் ஆல் வில் பி தேர். ஒரு பிளாங்க் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால் த இன்டர்ஃபேஸ். சரிங்களா? இந்த கம்ப்ளீட் ஏரியா தான் நம்முடைய ஸ்க்ரீன் தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க ரிப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆகணும்? இன்சர்ட், ஹோம், இன்சர்ட், மாடலிங், வியூ, ஹெல்ப் அப்படிங்கிற இந்த மெனு அதெல்லாம் இருக்கும். அதுக்கான ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மெனுக்கு கீழே இருக்கக்கூடியது ஹோமுக்கான ரிப்பன். இது ஃபுல்லாக ஹோமுடைய ரிலேட்டட் திங்ஸ். நெக்ஸ்ட் இன்சர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் மெனி ரிப்பன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு இன்சர்ட் அண்ட் மாடலிங், வியூ அப்படிங்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் வி ப்ராக்ரஸ் நம்ம ஒர்க் பண்ணும் போது யூ வில் கம் டு நோ. எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. தென் யூ வில் கம் டு நோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட். ஸோ அதை நமக்கு இப்போ பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் யூ ஷுட் நோ. ரிப்பனில் போய் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஃப்ரம் த இன்சர்ட் மெனுவில் இருக்கக்கூடிய ரிப்பன் அப்படின்னு சொல்கிறேன்னா யூ ஷுட் நோ. ஓகே, இன்சர்ட் கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மெனுவில் நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதில் பெருசாக இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட் கேன்வாஸ். ஸோ நம்ம நேற்றே சொன்னோம் இந்த ஏரியாவுக்கு பேர் வேர் திஸ் பிளாங்க் எம்டி ஸ்பேஸ் தான் கேன்வாஸ் அப்படின்னு சொல்கிறது. திஸ் இஸ் த ஏரியா விச் இஸ் கால்ட் கேன்வாஸ். அண்ட் தென் வி ஹாவ் விஷுவலைசேஷன் பெயின். ஓகே, இங்கே நம்ம பார்க்கறது இந்த பில்ட் அ விஷுவல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் விஷுவலைசேஷன் பெயின். ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு டூ ஒன் திங். நீங்கள் எப்போ டைம் கிடைக்கும் போதோ இதில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ்க்கான நேம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா இனிஷியலி இட்ஸ் ஓகே, வி கேன் கிளிக் ஓகே ஸ்டாக்டு பார் சார்ட். ஓகே, அடுத்தது ஸ்டாக்டு காலம் சார்ட்டு, நெக்ஸ்ட்டு கிளஸ்டர்டு பார் சார்ட்டு, கிளஸ்டர்டு காலம் சார்ட்டு அப்படின்னு நமக்கு இனிஷியலாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட் ஸ்லோலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன தெரியணும்னா யூ ஷுட் நோ லிஸ்ட் ஆஃப் சார்ட்ஸ். டக்குன்னு சொன்னோம்னா எடுக்க தெரியணும். ஓகே, ஒரு ஃபனல் சார்ட் எடுக்க சொன்னோம் அப்படின்னா யூ ஷுட் கோ அண்ட் கிளிக் தட். ஓகே, ஃபனல் சார்ட்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ பட்
பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்துரும். ஓகே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபீல்ட்ஸ். ஃபீல்ட்ஸ்ன்றது தான் உங்க டேட்டா. நீங்க ஏதாவது டேட்டா லோட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டு ஃபுல்லா இங்க காமிக்கும். ஸோ வித்தவுட் லோடிங் டேட்டா யூ வில் நாட் பி ஏபிள் டூ சீ எனிதிங். ஸோ அது இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் தென் திஸ் ஒன் மாடல்ஸ் வில் பி தேர். இப்போ டேட்டா நம்ம எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் டேட்டா குடுத்தேன். இப்போ இதிலிருந்து யூ வில் கன்டின்யூ ஒன் பை ஒன். ஓகேங்களா? அப்படியே நான் செய்றத அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க அப்படியே செய்ய போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப்ப ஓப்பன் பண்ணுங்க. யூ நோ ஹவ் டு ஓப்பன் பவர் பிஐ டெஸ்க்டாப். உங்க ஸ்டார்ட்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட்குள்ள யூ வில் ஹேவ் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப். யூ கிளிக் ஆன் திஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் லைக் திஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. ஸோ தட் நம்ம இன்டராக்டிவா பண்ண போறோம். அதுக்கப்புறம் டேட்டா எடுக்க போறோம். ஹவ் டு டூ இட்? கெட் லிங்க் டேட்டா. இப்ப நமக்கு டேட்டா லோட் பண்ணணும்னா என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட்டு? வாட் ஷுட் யூ நோன்னா, நீங்க எந்த டேட்டாவ கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியணும். நீங்க அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ தட் அப்பதான் இன்டராக்டிவா இருக்கும். நீங்க இருக்கீங்களான்னு எனக்கு 1 தெரியும். செகண்ட் 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அ. அண்ணா மீட்டிங் ஐடி இருக்கா? மீட்டிங் ஐடியா? 1 செகண்ட். இமெயில் பண்ணா தான் வரும். ஓகே, ஓகே அண்ணா. வேண்டாம், வேண்டாம். நீங்க பேஜ் அப்படியே வச்சு இல்ல வந்துருச்சா? எடுத்துறேன். நீங்க இது பண்ணுங்க. ம். வாட்ஸ்அப் பண்ணட்டுமா? நான் பாத்துறேன் அப்படியே. 466.
நான் கன்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு டேட்டா ஆல்ரெடி நான் குடுத்துருக்கேன். ஸோ பவர் பிஐல போயிட்டு நீங்க டேட்டா லோட் பண்ணணும். இப்ப இந்த டேட்டா லோட் பண்ணணும்னா என்ன ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, உங்க டேட்டா எங்க இருக்கு அப்டின்னா, வாட் டைப் ஆஃப் டேட்டா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நான் என்ன ஃபைல் குடுத்தேன் எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ட்ரை டூ லோட் அ டேட்டா கால்ட் எக்ஸெல் ஃபைலு அப்டின்னு நெனச்சு நான் இங்க போனேன்னா, ஐ டோன்ட் ஹேவ் அ டேட்டா. செஷன் 1க்கான டேட்டாவே இங்க இல்ல. அப்போ அது என்னவோ வேற ஏதோ ஒரு ஃபைலா இருக்கு. அது நீங்க ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ லெட் அஸ் சி ஹியர். இந்த ஃபைல் வந்து கிளாஸ் செஷன் 1க்காக நான் யூஸ் பண்ற ஃபைல் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல் அப்டின்னா சிஎஸ்வி ஃபைல் அப்டின்னு தெரியணும். அப்போ எப்பவுமே நீங்க டேட்டா லோட் பண்ணும்போது, நெக்ஸ்ட் டேட்டா நீங்க யூஸ் பண்ணும்போது, நெக்ஸ்ட் செஷன் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் அன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் ஃபைல். சாரி. அப்போ இது தெரிஞ்சா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பவர் பிஐல லோட் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ஸோ லெட் அஸ் கோ ஹியர். இப்ப நான் என்ன பண்ணணும்? சிஎஸ்வி ஃபைல் அப்போ கெட் டேட்டால போனீங்கன்னா, டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நீங்க உங்க பவர் பிஐ லோட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் ஆன் கெட் டேட்டா அண்ட் செலக்ட் text/csv. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாரி வரும். டேட்டாஸ் காமிக்கும். உங்களுடைய பாத் எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, நான் அனுப்பிச்ச ஃபைல்ல எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அங்க போய் ஓப்பன் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாரி வந்துருச்சா உங்களுக்கு? செஷன் 1 சேல்ஸ் சாம்பிள் அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு இருக்கா? ஸோ அத செலக்ட் பண்ணிக்கங்க. வந்துச்சு. இன்னொரு டிவைஸ்ல இருக்க ஸ்பீக்கர மியூட் பண்ணிடுங்களேன். ஒரு டிவைஸ்ல மட்டும் வச்சுக்கங்க. மைக்கு, ஸ்பீக்கரும் மியூட் பண்ணிடுங்க. ஒரு டிவைஸ்ல மட்டும் வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நம்ம ஓப்பன் அப்படின்னு குடுக்க போறீங்க. ஸோ இதுக்கு பேரு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபைல லோட் பண்றது. கெட் டேட்டா. வி ஆர் கோயிங் டூ கெட் த டேட்டா. இப்ப இங்க ஒரு சாம்பிள் காமிக்குது உங்களுக்கு. சரிங்களா? யூ ஆர் ஹேவிங் திஸ் சாம்பிள். என்ன மாரியான அ டேட்டா, சிஎஸ்வி ஃபைல் டீலிமிட்டர் யூஸ் பண்ணுது. பேஸ்ட் ஆன் டாப் 200 ரோஸ். இது என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து செஷன் 1 சேல்ஸ் சாம்பிள் டேட்டா. இது என்ன ஃபைலுடைய ஆரிஜின் எதுவும் காமிக்கல. டீலிமிட்டர் என்னது சிஎஸ்வி ஃபைலுங்கிறதுனால இது கமாவா டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுது. ஓகே. இது கமாவா ஓகே. இது வந்து சேல்ஸ் ஃபைல் அப்படிங்கிறனால கமா டீலிமிட்டட். இங்க ஒரு கமா இருக்கு. அடுத்து ஒரு கமா இருக்கு. அதுதான் சொல்லுது. ஓகே. டீலிமிட்டர் இஸ் கமா. இப்ப இங்க டேட்டா டைப் டிடக்ஷன் இருக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட் அப்படின்றதெல்லாம் ஒரு காலம்ல. இது என்ன மாரி டேட்டா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 31/10/2025 அப்படின்னா, இது என்னது? இட்ஸ் அ டேட் அப்படின்றது. இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் 100 ரோஸ் வந்து என்ன பண்ணிருக்கு? இட் வில் டிடெக்ட் த டேட்டா டைப்ஸ். இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்றதா இங்க சொல்லுது. சரி. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் லைக் லோடு, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கேன்சல் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இது ரெஃப்ரெஷ்ன்னு ஒண்ணு இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் திஸ். அந்த டேட்டாவ ஒன்ஸ் அகைன் அது ரெஃப்ரெஷ் பண்ணும். ஓகே. ரீஎவாலுவேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ரெஃப்ரெஷிங் அண்ட் செக்கிங் டேட்டா டைப்போ இல்ல வேற எந்த டிடக்ஷன்ஸ்லோ அத செக் பண்ணும். இஃப் யூ வாண்ட் பேஸ்ட் ஆன் என்டையர் டேட்டா செட் அப்படின்னா, அதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம். சின்ஸ் அவர் டேட்டா இஸ் வெரி ஸ்மால். அதனால உங்களால ஈஸியா இது பண்ண முடியும். ஜெனரலி நம்ம என்ன பண்ணுவாங்க, இட் வோன்ட் டூ இட். ஓகே. இது வந்து என்டையர் டேட்டா செட்ஸ்ல நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா டேட்டா ரொம்ப பெருசா இருந்ததுன்னா, இட் வில் டேக் அ டைம் டூ டூ திஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபார் திஸ் செஷன் வி ஆர் கோயிங் டூ ஸ்டார்ட் வித் லோட். லோடுன்னா அந்த டேட்டாவ இட் இஸ் பிரிங்கிங் டூ மை லோக்கல் என்வாயர்ன்மென்ட். இந்த பவர் பிஐக்குள்ள நம்ம இங்க கொண்டு வரோம்னு அர்த்தம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிளிக் ஆன் லோட். ஓகே. நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் லோட். லோடுன்னு குடுத்தீங்கன்னா இங்க வந்துருது. ஓகே. So now we started having the data. டேட்டா எல்லா இடமுமே இங்க வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
எக்ஸ்ப்ளோர் த வியூஸ். இந்த வியூஸ் எல்லாமே நம்ம என்னென்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் வியூ. உங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட் வியூங்கிறதே இந்த இதுதான் ரிப்போர்ட் வியூ. இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்க போறேன். லெட் மீ ஜஸ்ட் கோ ஆன் கிளிக் ஆன் திஸ் ஃபீல்டு. இது கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா ஓப்பன் ஆகும். இதுக்குள்ள தான் எல்லா ஃபீல்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ். ஒண்ணு வந்து என்னது ஆர்டர் டேட்டு அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. அடுத்தது ஆர்டர் ஐடி செகண்ட் காலம். தேர்டு ப்ராடக்ட்னு ஒரு காலம் இருக்கு. ஃபோர்த்து குவான்டிட்டின்னு ஒரு காலம் இருக்கு. ஃபிஃப்த்து ரீஜியன், 6 டோட்டல் சேல்ஸ் அண்ட் யூனிட் பிரைஸ். இந்த காலம்ஸ்லாம் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் செக். கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இந்த சம்மேஷன் அப்படின்னா என்னப்பா? நம்பர் வேல்யூஸ் ஓகே. சம்மேஷன் அப்படின்னா இந்த டேட்டா டைப் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நியூமரிக்கல் வேல்யூ நம்பர்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ்னா நம்மளால அவங்களுக்கு அக்ரிகேட் பண்ண முடியும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ன்றது அந்த சம்மு, ஆவரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ். சரிங்களா? இந்த சிம்பிள் வந்து இட்ஸ் கால்ட் ஹைரார்கி. ஹைரார்கி இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் எத்தனை ஃபீல்டு இருக்கு? 7 ஃபீல்டு இருக்கு. ஓகே. அந்த 7 ஃபீல்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத I will just go through it. ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு, டேட்டா எடுத்தாச்சு, ப்ரௌஸ் பண்ணி சாம்பிள் டேட்டா பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் லோட் பண்ணியிருக்கோம். ஓகே. வி ஆர் நாட் டூயிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. அது பவர் கொரி லோட் பண்ணோம். அது நெக்ஸ்ட் செஷனில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ரிப்போர்ட் வியூ இப்போ தான் பார்த்தோம். அதில் இருக்க ஃபீல்டெல்லாம் பார்த்தாச்சு. டேபிள் வில் அப்பியர் இந்த ஃபீல்ட்ஸ் பேன். அப்புறம் டேட்டாஸ் இருக்கு. அந்த ஃபீல்டு நம்ம மற்றது எல்லாமே பார்க்குறோம். ஓகே. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ஆல்சோ சப்போர்ட் எக்ஸல், SQL சர்வர், ஷேர் பாயிண்ட், வெப் URLs அண்ட் 100+ அதர் கனெக்டர்ஸ் வயா கெட் டேட்டா. சரி. இப்போ இந்த டேட்டா லோட் பண்ண உடனே இமீடியட்லி ஷுட் ஐ ஸ்டார்ட் டூயிங் மை ஒர்க்கா? ஒரு சார்ட்னு எனக்கு என்ன தெரியும்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் அ சார்ட். ஓகே. என்ன சார்ட் போடணுமா அப்படின்னா, ஜென்ரலி இட் இஸ் ராங். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. அந்த டேட்டா என்ன, ஒரு ஃபீல்டு என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா டேபிள் வியூவில் யூ ஹேவ் ஆல் த டேட்டா. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு புரியணும். ஓகே. அது புரியறதுக்காக வில் ட்ரை டு டூ சம்திங். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை நீங்கள் என்ன சொல்லணும். ஸோ செஷன் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 500 ரோஸ் ஆஃப் டேட்டா அதில் இருக்குது. ஓகே. அதில் என்னென்ன காலம் இருக்குது, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட் இப்படின்ற 7 காலம் இருக்குது. அதோடைய டேட்டா டைப் வந்து இது வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் ஃபார் ஈச் ரோ அப்படின்னா இது வந்து யூனிக்காக தான் இருக்கும். யூனிக்னா ஒன்லி ஒன் டைம், இன்னொன்று அதே மாதிரி இருக்காது. அதுக்கு பேர் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் டேட் இருக்குது அப்படின்னு என்னது, இது ஆர்டர் பிளேஸ் பண்ண டேட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, தே ஆர் செல்லிங் திஸ் மெனி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது அதில் நீங்கள் பார்க்கலாம். லேப்டாப், மானிட்டர் எக்ஸெட்ரா அப்படின்னா சாம்பிளுக்கு வந்து ஹெட்ஃபோன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ரீஜன் வந்து என்ன மாதிரி எந்தெந்த ரீஜனில் இது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோம், சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்டிங் யூனிட் சோல்டு பர் ஆர்டர். ஒரு ஆர்டரில் எத்தனை யூனிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 2 சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, 5 சேல்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ப்ரைஸ் இன் US டாலர்ஸ். அப்புறம் டோட்டல் சேல்ஸுங்கிறது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி அண்ட் யூனிட் ப்ரைஸ் மல்டிப்ளைடு கிவிங் யூ திஸ் ப்ராடக்ட் அமௌண்ட், அதாவது டோட்டல் சேல்ஸு இவங்க இது கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டேட்டா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். சரி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வில் கிரியேட் அ டேட்டா விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் என்னென்ன பண்ண போறோம்ன்றத நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்னா மல்டி பேஜ் டாக்குமெண்ட் இதில் வர்றது. மல்டி பேஜ் டாக்குமெண்ட் கண்டெய்னிங் சார்ட்ஸ், டேபிள்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் இன் பவர் பிஐ டெஸ்க்டாப். ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே. திங்க் இட் ஆஸ் யுவர் அனாலிசிஸ் கேன்வாஸ். நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுற அந்த கேன்வாஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. டேஷ்போர்ட் இதுதான் சிங்கிள் பேஜ் ஸ்னாப்ஷாட் ஃபார் கீ விஷுவல்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு இதுதான் பண்ணுவோம். ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம் டேஷ்போர்டு. ஓகே. அதுக்கப்புறம் டேட்டா செட்ஸ் இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன டேட்டா மாடல் பிஹைண்ட் யுவர் ரிப்போர்ட்ஸ். நீங்கள் ரிப்போர்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு டேபிள், அதுக்கு பின்னாடி அதோடைய ரிலேஷன்ஷிப்பு, கால்குலேஷன்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டா செட்டுன்னா. விஷுவல்ஸ் அண்ட் சார்ட்னா எனி கிராஃபிக்கல் எலமெண்ட் ஆன் தி கேன்வாஸ். ஓகே. நம்ம என்ன பண்ண போகிறது, இது
இன்னைக்கு ஒரு விஷுவல் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். மல்டிபிள் விஷுவல்ஸ் டுகெதர் இருந்தா அது டேஷ்போர்ட்னு சொல்லுவாங்க. வில் ட்ரை டு கிரியேட் 1 ஆர் 2 விஷுவல்ஸ் மட்டும் இன்னைக்கு. அப்ப எனி கிராபிக்ஸ் எலமெண்ட் ஆன் தி கேன்வாஸ். கேன்வாஸ்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பண்ண போற இந்த இடத்துக்கு பேரு கேன்வாஸ். இதுல இருக்கக்கூடிய எனி கிராபிக்கல் எலமெண்ட்ட தான் என்ன சொல்லுவாங்க? விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே. பார் சார்ட், லைன் சார்ட் எல்லாம் நம்ம பண்ண போறோம். ஸ்லைசர் அப்படின்னா an interactive filter control on the canvas. இப்ப நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அதுவுமே இங்கே கேன்வாஸ்லயே இருந்தா அதுக்கு பேரு ஸ்லைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. நம்ம வந்து வில் ஸ்டார்ட் வொர்க்கிங். இப்போ இதுல இருந்து நீங்க ஒண்ணு ஒண்ணா பண்ண போறீங்க என் கூட சேர்ந்து. ஓகே. டெஸ்க்டாப்ல நம்ம சேல்ஸ் டேட்டா லோட் பண்ணிட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபீல்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்னென்ன டேட்டா ஃபீல்டு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம். வென் ஐ கோ டூ டேபிள் வியூ அப்படின்னா, இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா உங்களுக்கு எக்ஸெல் ஃபைல் எப்படி பார்க்குறீங்களோ, சேம் வே இட் வில் ஷோ எவ்ரிதிங். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டூ நோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்றோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? பாசிபிளா உங்களால? இதுல என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க முடியுமா? ஒன்லி ப்ராடக்ட்ட மட்டும் செலக்ட் பண்ணா இட் வில் பி விசிபிள். நீங்க மத்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்களேன். ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஸ்பீக்கர் சிம்பல் இருக்கும். ஜஸ்ட் மியூட் அது கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் ஆயிடும். எல்லா டிவைஸ்லயும் ஸ்பீக்கர மட்டும் மியூட் இப்ப பண்ணிடுங்க. ஓகேவா பாருங்க. நம்ம இப்ப டிஸ்டன்ஸ். கிளியரா இருக்கு. ஓகே. சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் என்னன்னா என்ன சொன்னீங்க நீங்க? ஐ வாண்ட் டூ நோ ஆல் த ப்ராடக்ட்ஸ்ன்னு. ப்ராடக்ட்ட மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி இல்ல இப்ப இங்க டேபிள் பார்க்கணும். மொத்தம் எந்த ப்ராடக்ட் இருக்குன்னு. எக்ஸெல்ல வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா தெரியும். எக்ஸெல்ல இந்த மாரி சிம்பல் போட்டா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபில்டர் ஃபில்டர் அப்படின்னு பண்ணி சொல்லிருப்பாங்க. அப்ப அந்த ஃபில்டர்ல கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு வந்துரும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ நோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? ஹெட்ஃபோன், லேப்டாப், மானிட்டர், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் இதெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. தீஸ் ஆர் மை ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மாரி இத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து ஹெட்ஃபோன் வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்கு? அப்படின்றது எல்லாமே நீங்க செக் பண்ணணும்னா யூ கேன் டூ இட். இப்ப இது என்ன பார்க்குறோம்? ஆர்டர் ஐடி அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த ஆர்டர் ஐடி கிளிக் பண்ணீங்கன்னா, யூ வில் சீ ஹியர். இந்த இடத்த பாருங்க. ஆர்டர் ஐடிங்கிறது இட்ஸ் அ நேம். இது வந்து டெக்ஸ்ட்டா இருக்கு. அப்புறம் இதுல எதுவும் அன்கேட்டகரைஸ்டா இல்ல. ஃபார்மேட் டெக்ஸ்ட் வந்து எந்த மாரி ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. இங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இட்ஸ் அ டேட். ஆர்டர் டேட்டு, டேட் டேட்டா டைப் வந்து டேட்ன்னு இருக்கு. அதோடைய ஃபார்மேட். எனக்கு எந்த மாரியான டேட் வேணும் அப்படின்னு. தெரியுதுங்களா இது? இப்ப கரண்ட்லி இட் இஸ் லைக் திஸ். லாங் டேட்டா இருக்கு. ஷார்ட் டேட்டா வேணும். இல்ல வேற ஏதாவது வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் சிம்ப்ளி கிளிக் பண்ணனால அது சேஞ்ச் ஆயிடும். ஓகே. ஐல் ஜஸ்ட் ஷோ யூ. உதாரணத்துக்கு ஷார்ட் டேட் அப்படின்னு மாத்துறேன் அப்படின்னா, இது ஃபுல்லா இப்படி ஷார்ட் டேட்டா மாறிடும். ஓகே. ஸோ நீங்க இந்த டேட்டா டைப் வந்து இங்க சேஞ்ச் பண்ணணும்னா, யூ கேன் சேஞ்ச் இட் ஆல்சோ. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எங்க இருக்கு? யூ டைரக்ட்லி ஹேவ் இட் இன் தி டேபிள் வியூல இருக்கு. ஸோ அடுத்தது ஒரு ப்ராடக்ட்ட நீங்க கிளிக் பண்றீங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 6 காலம் தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த காலம்? அதோடைய டேட்டா டைப் என்ன? டேட்டா டைப்னா இதுக்குள்ள என்ன டேட்டா இருக்கு? நியூமெரிக்கல் டேட்டாவா? டெக்ஸ்ட் டேட்டாவா? இல்ல வேற ஏதாவது டேட்டாவா இருக்கா? டெசிமல் வேல்யூஸா? அப்படின்னு இங்க பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் அதோடைய ஃபார்மேட் என்ன? டெக்ஸ்ட்டுக்குலாம் பெருசா ஃபார்மேட் இருக்காது. யூ வில் ஹேவ் ஒன்லி டெக்ஸ்ட். வென் ஐ கம் டூ டேட்னா, ஷார்ட் டேட்டு, லாங் டேட்டு, இல்ல எனக்கு மந்த் மட்டும் போதும் அப்படின்ற மாரிலாம் சேஞ்ச் பண்ணணும். டேட் அண்ட் மந்த் மட்டும் வேணும் அப்படின்னா, யூ ஹேவ் த ஆப்ஷன் டூ சேஞ்ச். ஓகே. ஸோ அதே மாரி இங்க டெசிமல் பிளேஸ் கூட எனக்கு சிங்கிள் டெசிமல் வேண்டாம். 2 டெசிமல் பிளேஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, யூ கேன் இன்கிரீஸ் திஸ். ஆட்டோன்னு இருக்கா? ஆல் த நம்பர்ஸ் ஷுட் பி 627.80 தான் வேணும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் இன்கிரீஸ் இட். டெசிமல் இன்கிரீஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸெல்ல பண்றதே சேம் தான். இன்கிரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல் அப்படிங்கிறத யூ கேன் ஜஸ்ட் சிம்ப்ளி சேஞ்ச் இட். 0, 1, 2 அப்படின்னு யூ கேன் இன்கிரீஸ் இட். ஓகே. அப்ப இது என்னென்ன டைப் டேட்டா டைப்ல இட் இஸ் எ டெசிமல் நம்பர். யூ ஹேவ் மெனி டேட்டா டைப். ஹோல் நம்பர், ஃபிக்ஸ்டு நம்பர், டேட் அண்ட் டைம். டைம் மட்டும் வேணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி டேட்டா வேணுமோ யூ கேன் சேஞ்ச் இட். இப்போ அதுக்கான டேட்டாஸை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். Okay, இந்த டேட்டாவுமே ஐ வாண்ட் 2 காலம்ஸ். எனக்கு வந்து காலம் டேபிள்ஸ் இல்ல. ஃபைல் ஃபார்ம் அண்ட் டேபிள் டூல்ஸ் தான் இருக்கு. என்னமோ காலம் சொல்லி டேபிள் இந்த பவர் பைல இல்லையே. டேபிள் டூல்ஸ் இது இருக்கா? இப்படி இருக்கா உங்களுக்கு? டேபிள் டூல் இருக்கு. பக்கத்துல உங்களுக்கு காலம் டூல் இருக்குல்ல, அது எனக்கு இல்ல. காலம் டூல்ஸ் வரலையா? சரி, ரைட், ஓகே. ஒரே நிமிஷம்.
நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைமு. இது வேற வெர்ஷனா நான் பண்ணியிருக்கிறது? இல்ல. டிஃபால்ட்டா எல்லா வெர்ஷன்லயும் வரும். அது மேபி எனேபிள் இல்லாம இருக்கலாம். அது ஃபார்மேட் எனேபிள் மட்டும் தான் எனக்கு தெரியும். இதை எப்படி ம்ஹ்ம். எனேபிள் பண்ணணும்? உங்க ஸ்க்ரீன் கொஞ்சம் எனக்கு காமிக்கிறீங்களா? ஸ்க்ரீன் தெரியுதா? இங்க கிளிக் பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு டேட்டால கிளிக் பண்ணுங்களேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் டேட்டா. ஓகே. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் கிளிக்கிங் இட் ஒன்ட் ஷோ. ஓகே, ஓகே. ஏன்னா நீங்க இது இன்னும் செலக்ட் பண்ணவே இல்லல்ல. தட் இஸ் வாட் இன்டராக்டிவ். நீங்க என்ன வேணும்னு உங்களுக்கு ஏதாவது செலக்ட் பண்ணா தானே அது சொல்ல முடியும். ஸோ வித்தவுட் கிளிக்கிங் அது உங்களுக்கு காமிக்கல. அதனால தான் நீங்க இந்த காலம் ஹெட்டர கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ. சரிங்களா? ஓகே. சரி. ஸோ நம்ம இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 2த்தையுமே யூனிட் பிரைஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் மேக் இட் இன்டூ 2 டெசிமல் பிளேஸஸா சேஞ்ச் பண்ணுங்க பார்ப்போம். யூனிட் பிரைஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஆன் யூனிட் பிரைஸ். அந்த காலம் செலக்ட் பண்ணணும். இப்போ போயிட்டு அங்க 2ன்னு டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் டைப் பண்ணுங்க பெட்டர். மேல ஆட்டோன்னு இருக்குல்ல, 2ன்னு டைப் பண்ணுங்க. நம்பர் 2. ஓகே ஃபைன். அதே மாரி டோட்டல் சேல்ஸ்ல இல்ல. டோட்டல் சேல்ஸ். அது நம்பர் 2. ஓகே. ஸோ நவ் யூ புட் சி. உங்களுக்கு 2 டெசிமல் பிளேஸ் நீங்க மாறலன்னு. இங்க 53 இருக்கு. பட் இங்க 0 காலம் மட்டும் சிங்கிளா இருக்குங்க. இல்ல. நீங்க சேஞ்சே பண்ணல. ஆட்டோல தான் இருக்கு. யூ சீ தட் ஸ்டில் இட் இஸ் ஆட்டோ. ஓகே. யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் டூ 2. என்டர் குடுங்க. குடுத்துட்டேன். குடுத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸிங் ஸ்க்ரீன் வரும். தென் ஒன்லி இட் வில் சேஞ்ச். இந்த மாரி வரும். வொர்க்கிங் ஆன் இட். ஓகே. ஃபைன். ஓகே. ஸோ இட்ஸ் கிளியர் நவ். ஓகே. ஸோ வென் யூ கிளிக் ஆன் திஸ் காலம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு வரலன்னு. வித்தவுட் கிளிக்கிங் இட் ஒன்ட் ஷோ. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் அந்த காலம் டூல்ஸ் வரும். ஓகே. ஸோ அத செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன்ஸ். நீங்க எங்கனாலும் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இது வந்து ரீஜியன் இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் ஆன் திஸ் ரீஜியன். இது வந்து ரீஜியன் காலம் நேம், டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே இங்க காமிக்கும். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, இட் வில் ஷோ அஸ் அ ஹோல் நம்பர். குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹோல் நம்பர்ன்னு காமிக்குது. ஏன்னா தேர் இஸ் நோ டெசிமல் பிளேஸஸ். அது ஹோல் நம்பர் அப்படின்னு காமிக்கும். சரிங்களா? அடுத்தது தேர் இஸ் அன் ஆப்ஷன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ண முடியுமா? அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் பண்ண முடியுமா? வி கேனாட் டூ இட். ஆட், சப்ட்ராக்ஷன் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியாது. சம் பண்ண முடியாது. பட் ஆஸ் ஐ கோ ஹியர் குவான்டிட்டி மொத்தம் எத்தனை குவான்டிட்டி நான் இதுவரையும் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களால அக்ரிகேட் பண்ணி சொல்ல முடியுமா? எஸ், யூ கேன் டூ திஸ் எஸ் யூ காலம். கேன். இந்த 2025ல ஜனவரி மந்த்துக்கு மட்டும் இங்க பார்த்தீங்கன்னா என்ன மந்த் இருக்கு? அக்டோபர் இருக்கா? ஓகே. ஆல் அக்டோபர் மந்த் 2025ல ஹவ் மச் யூ எத்தனை குவான்டிட்டி நீ சேல்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ கேன் சம் அண்ட் கிவ் இட் டு யூ. அதனால சம்மரைசேஷன்ல டிஃபால்ட்டா சம்முன்னு இந்த ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கும். ஓகே. அண்ட் டிஃபால்ட் அக்ரிகேட் ஃபங்ஷன் என்னன்ற ஆல்வேஸ் பெரும்பாலும் அது சம்மா தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம வேணும்னா மாடிஃபை பண்ணலாம். அடுத்தது யூனிட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இதுவுமே சம்மரைஸ் பண்ண முடியும். ஸோ இட் வில் பி ஹேவிங் சம்மரைஸ். டோட்டல் சேல்ஸ். ஏன்னா நியூமெரிக்கல் டேட்டா இந்த நியூமெரிக்கல் டேட்டாவெல்லாம் நம்மளால சம்மரைஸ் பண்ண முடியும். அதனால இட் வில் பி அவைலபிள் தேர். அண்ட் தென் இந்த டேட்டாவ சார்ட் பை காலம் அப்படின்னா, இந்த காலம்ல சார்ட் ஆகும். இஃப் ஐ செலக்ட் சரிங்களா? நமக்கு எப்பவுமே இந்த டேட்டாவ பொறுத்தவரையும் இட் ஷுட் சார்ட் பை டேட் அப்படின்னா, யூ கேன் செலக்ட் ஃப்ரம் ஹியர். சார்ட் பை டேட். இந்த டேட் ஆர்டர்ல சார்ட் பண்ணி குடு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் எனி காலம் இஃப் யூ வாண்ட் டூ சார்ட் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். புதுசா காலம் வேணும்னாலும் இங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகே. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் டேட்டா குரூப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. இது என்னன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்ன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்றேன். ஒருத்தருடைய ஏஜ் 18லேருந்து 22 வரையும் ஒரு குரூப் வேணும். அதுக்கப்புறம் 23லேருந்து 25, 27 வரையும் ஒரு குரூப் வேணும். அப்புறம் 27, 28லேருந்து
32 வரையும் ஒரு குரூப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் குரூப் இட். அந்த மாரி குரூப்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா குரூப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். பட் ஃபார் த டைமிங் யூ கேன் லீவ் திஸ். இப்போதைக்கு நம்ம அத எதுவும் பண்ணல. சரிங்களா? லேட்டர் கிளாஸஸ்ல நம்ம அத சொல்லி தரேன். அடுத்தது மாடல் வியூ. நான் உங்களுக்கு சொன்னது மாடல் வியூல இப்போ உங்களுக்கு பெருசா இருக்காது. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. இந்த மாடல் வியூ தான் இங்க இருக்கக்கூடிய டேபிள்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கும். இப்ப இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்க மூவ் பண்ணும்போது இந்த காலம் டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு. இங்க ஒரு சிம்பல் இருக்கும். இது வேணான்னா இத ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்ட ஹைட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஹைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அ வேற என்னன்னா, இதுல வந்து இந்த ஹைரார்கி கிரியேட் பண்றது இதெல்லாம். இது இங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் அவைலபிள் இன் எவரி பிளேஸஸ். பட் மெயின்லி இந்த டேட்டா இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, டூ கிரியேட் ரிலேஷன்ஷிப். இப்ப நம்மகிட்ட ஒரே ஒரு டேபிள் தானே இருக்கு. மல்டிபிள் டேபிள் இருந்ததுன்னா, ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் என்னன்னு கிரியேட் பண்றது. மத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க நீங்க பார்க்க முடியும். சில நேரங்கள்ல அட் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல இத நீங்க அட்வான்ஸாவும் இதையும் யூஸ் பண்ண போறீங்க. அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது, இந்த அட்வான்ஸ் ஃபீல்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜெனரலி இதுக்கு யூஸ் பண்றது வந்து டூ கிரியேட் அ ரிலேஷன்ஷிப். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகே. பட் ரைட் நவ் யூ ஜஸ்ட் கேம் டூ நோ இந்த மாடல் வியூல உங்களுடைய என்ன தெரியுது, டேட்டா தெரியுது. அது என்ன மாரி ஸ்டோரேஜ்ல இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்டோரேஜ் செட் பண்றதெல்லாம் கூட இங்க தான் பண்ணுவோம். சரிங்களா? ரைட் நவ் வாட் இஸ் த இம்போர்ட் ஸ்டோரேஜ் மோடு? இட் இஸ் கால்ட் இம்போர்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கருந்து நான் டேட்டாவ இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஓகே. சரி. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் டூ ஷோ யூ டேட்டா இம்போர்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு. ஓகே. நான் இந்த CSV ஃபைல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் மை இன்ஃபர்மேஷன். இத அப்படியே காப்பி பண்றேன். கண்ட்ரோல் V டூப்ளிகேட் ரெக்கார்டா இருக்கா? ஓகே. இதுவரையும் டூப்ளிகேட்டே இல்லாத ஒண்ண நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். சேவும் பண்ணிட்டேன். ஐ ஜஸ்ட் சேவ்ட் இட். ஓகேங்களா? இப்போ இந்த கடைசி ரெக்கார்ட் வந்து இங்க வந்திருக்குமான்னா, வராது. இட் ஒன்ட் ஷோ. The last record was duplicated. Smartphone இந்த அமௌண்ட்டா? 1351.72 இது இல்லையே. It is 930.95. 930.95. அப்புறம் ப்ராடக்ட் என்னது? சவுத் லேப்டாப். I'll just filter and show it to you. South laptop product. Okay. And it is having date 1/10/25. October 1/10. 1/10/25 பாபு. ஒரே நிமிஷமா. 1/10/25. ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்திருக்கா? இட் இஸ் நாட் ஷோயிங் எனிதிங். இப்ப இந்த டேட்டா நான் ஒன்ஸ் அகைன் அந்த புதுசா வந்த என்ட்ரிய நான் இங்க எடுத்துட்டு வரணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு ரெஃப்ரெஷ். அதர்வைஸ் இட் வில் நாட். அப்ப நீங்க ஒரு யூ ஆர் கோயிங் டூ கிரியேட் ஒன் டேஷ்போர்ட் நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, நாளைக்கு அந்த டேட்டா கரெக்ட்டா லைவா இருக்கான்னா, இல்ல. பிகாஸ் ரெஃப்ரெஷ் இஸ் நாட் செட் அப். நீங்க ரெஃப்ரெஷ் செட் பண்ணல. செட் பண்ணாதனால என்ன பண்ண முடியாது? உங்களால எந்த இதுவுமே அந்த புதுசான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே காமிக்க முடியாது. ஸோ வேர் கேன் ஐ செட் திஸ் ரெஃப்ரெஷ்லாம் எங்கே செட் பண்ண முடியும்? அப்டின்னா, அதுவுமே மாடல் வியூல பட் சர்வீஸ்ல இருந்தா தான் பண்ண முடியும். டெஸ்க்டாப்ல ஆஸ் ஆஃப் நவ் இல்லன்னு நெனைக்கிறேன். எனிஹவ் ஐ வில் கிளாரிஃபை தட். ஓகே. சரி இத நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் ஃபில்டர். கிளியர் ஆல் ஃபில்டர்ஸ். முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. ஒரே டைம்ல யூ கேன் கிளியர் ஆல் த ஃபில்டர்ஸ். இப்ப புரியுதுங்களா டிஃபரன்ஸு? இப்ப இது எல்லாமே இங்க தான் செட் பண்றது. ஓகே. அந்த ரெஃப்ரெஷ் அது எல்லாமே செட் பண்ணணும் அப்டின்னா, பவர் BI சர்வீஸ் இருந்ததுன்னா, யூ கேன் செட் அப் ஆல் த ரெஃப்ரெஷ் எக்ஸெட்ரா. அது பண்ண முடியும். இதுல இன்னும் இம்பார்ட்டன்ட்டா ஸ்டோரேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறதும், டைரக்ட் ஆக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து 2மே இருக்கு சேர்ந்தது. அதாவது எனக்கு இங்க இருக்குதான்னு செக் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள், ஐல் கோ அண்ட் லுக் அட் இன் த டேட்டாபேஸ். அப்போ லைவா செக் பண்ணிப்பேன். அது அந்த மாரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த 3 டைப் ஆஃப் ஆக்சஸும் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம
வில் ஸ்டார்ட் வித் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பார்த்துட்டோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு விஷுவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த விஷுவல்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணனா ரிப்போர்ட் வியூ போய்க்குங்க. ரிப்போர்ட் வியூ போயிட்டு நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கிளஸ்டர்டு காலம் சார்ட். கிளஸ்டர்ட் காலம் சார்ட் வேணும் எனக்கு. அப்போ நானே போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் செலக்ட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட்னு கிளிக் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். இந்த மாதிரி வரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிடுங்க. செலக்ட் ஆன் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். 1 second. நான் டேட்டாவை டைரக்டா செலக்ட் பண்ணேன்னா மை பவர் பிஐ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிவ் மீ அ விஷுவல்ஸ் அதுவாகவே கொடுக்கும். ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் அ கிளஸ்டர்ட் காலம் சார்ட் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் கிளிக் ஆன் தட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் ஃபர்ஸ்ட். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? Clustered column chart தான் தேடுறேன். இங்க இருக்கு Visualization. மேம். இங்க மேலேயே இருக்கு பாருங்க. உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன் ஹோம் கிளிக் பண்ணுங்க. யூ வில் ஹேவ் திஸ் ஃபோர்த் கிளஸ்டர்டு காலம் சார்ட். ஃபோர்த் விஷுவலா இருக்கும். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ column. என்னமா? Stacked column chart இருக்கு அந்த சேம் visual. இது இருக்கு. ஸ்டாக்டு காலம் சார்ட் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் கிளஸ்டர்ட் பார் சார்ட். அதுக்கப்புறம் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் இருக்கும். ஓகே. யூ காட் இட். ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ எல்லா விஷுவல்ஸ்க்குமே இந்த மாதிரி மவுஸ் மூவ் பண்ணி ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே. சரி. இப்போ கிளஸ்டர்ட் காலம் சார்ட் வந்தாச்சு. இப்போ சார்ட் போடணும்னா ஐ நீட் அ டேட்டா. எங்க வேணும்? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ். அது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டண்டா மினிமமா தேவை. எனி விஷுவல்ஸ் வரணும்னா டேட்டா வேணும். ஓகே. இப்போ இந்த டேட்டா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கம் ஹியர் டேட்டா அப்படின்ற இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றீங்க. இப்போ டேட்டாலேருந்து என்ன ஃபீல்டு எங்கே வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் வேணும். ஐ வாண்ட் ப்ராடக்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஜஸ்ட் என்ன பாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யூ டூ இட். இந்த ப்ராடக்ட் டேட்டா கிளிக் பண்ணிருக்கு. ஐ கேன் சி ஆல் த ஃபீல்ட்ஸ். இந்த ஃபீல்டில் ப்ராடக்ட் தான் வேணும். ஐ செலக்ட் கிளிக் ஆன் திஸ் ப்ராடக்ட் ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஐ லீவ் இட் அட் எக்ஸ் ஆக்சிஸ். ட்ராப் பண்ணிட்டேன். இங்கே வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வாங்க, ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? டேட்டாத்துக்கு ஓகே ஓகே குட். இப்போ அடுத்தது என்ன வேணும் எனக்கு? ப்ராடக்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல டோட்டல் சேல்ஸ் இங்க இருக்கா? டோட்டல் சேல்ஸ்னு ஒரு ஃபீல்டு இங்க இருக்கு. ஒய் ஆக்சிஸ் எங்க இருக்கு? இதுல காமிக்குது. சேம் திங். ஜஸ்ட் கிளிக் ஆன் டோட்டல் சேல்ஸ். அப்படியே மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. லீவ் இட் இன் ஒய் ஆக்சிஸ். அவ்வளவுதான். வெரி குட். ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதை ரீசைஸ் பண்ண போறீங்க. ஓகே. இந்த சார்ட்டை நல்லா பெருசா விஷுவல் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் உங்களோட ஃபுல் கேன்வாஸ் ஸ்க்ரீனுக்கும் ரீசைஸ் பண்ணுங்க. ஸோ தட் இட் இஸ் கிளியர்லி விசிபிள். ஓகே. பண்ணிட்டேன். ரீசைஸ் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்தது we will ரீநேம் திஸ். இந்த சார்ட்டுடைய டைட்டில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட் அப்படின்னு பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதை சென்டர் அலைன்மெண்ட்டாக கொண்டு வர போகிறோம். இதுதான் டைட்டில். இங்கே இருக்கு பாருங்க, சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறத ஜஸ்ட் பார்த்துங்க. ஒன்று வந்து இங்கே ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூ கேன் கிளிக் ஆன் திஸ் டைட்டில் அப்படின்னு இருக்கா? ஃபார்மேட் டைட்டில் மட்டும் செலக்ட் ஆகிருக்குது இங்கே. ஓகே. ஆனால் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இங்கே போய் எப்படி கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் கிளிக். அப்புறம் ஃபர்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது செலக்ஷன் ஆகிடும். தென் யூ கேன் கிளிக் இன்சைட். யூ வில் பி ஏபிள் டு செலக்ட். ட்ரை பண்ணி பாருங்க.
டபுள் கிளிக் பண்ணா எனக்கு அந்த இது வரலையே. ஓகே. அப்ப நீங்க கரெக்ட்டா பண்ணல. சரி ஓகே. இது ஒரு ஆப்ஷன். ஓகே. அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே. ஜெனரலி நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம். டபுள் டைட்டில் கிளிக் பண்ணி ஆன்ல இருக்கு. நோ ப்ராப்ளம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இங்கே டபுள் கிளிக் பண்ணியிருக்கணும். சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட். அங்க தான் பண்ணேன். ஓகே. அங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். சரி அதர்வைஸ் ஜெனரலி நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் என்ன அப்டின்னா, அ ம். இந்த எடிட் இன்டராக்ஷன் எடுத்துறேன் ஒரே நிமிஷம் இருங்க. அதர்வைஸ் நாம என்ன பண்ண போறோம்னா, ஃபார்மேட் அப்டின்னு இருக்கா, இத கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபார்மேட். இதுதான் ட்ரெடிஷனல் மெத்தடு. இதுதான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது. ஃபார்மேட் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப போய் இந்த டோட்டல் சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குல்ல, இந்த விஷுவல கிளிக் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் செலக்ட் திஸ் விஷுவல். விஷுவல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, டைட்டில் அப்டின்னு இங்க ஒண்ணு காமிக்கும். தெரியுதுங்களா? ஆ. ஓகே. நவ் கிளிக் ஆன் திஸ் டைட்டில் அண்ட் ஓகே. தேர் இஸ் a டெக்ஸ்ட். இங்க பாருங்க. சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் அப்டின்னு இருக்கு. ஆ. இப்ப நமக்கு என்ன தேவை? டைட்டில்ல வந்து டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட் அப்டின்றீங்க. ஆமா. அப்ப இத எடுத்துருங்க. சம் ஆஃப் ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டல் சேல்ஸ் பை ப்ராடக்ட். ஓகே. இத மட்டும் டைப் பண்ணா போதும். ஓகே. எனக்கு அது நான் என்ன சொன்னேன், சென்டர் அலைன்னா வேணும்னு சொன்னேன்னு. ஸோ யூ கேன் கிளிக் ஆன் திஸ். அலைன்மென்ட்ல சென்டர் அலைன்னு இருக்கு. யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் சென்டர் அலைன். அப்புறம் அது டைட்டில்ங்கிறதுனால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் அ பிக்கர் சைஸ். ஃபாண்ட் சைஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ ஜஸ்ட் சீ. I think 3ல இருக்கட்டும். Just increase the font size to 20. ஓகே. கீப் ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் 20ன்னு மட்டும் வச்சுக்கங்க. ம். ஓகே. பண்ணிட்டீங்களா? பண்ணி ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. எவ்வளோ ஈஸியா இருக்கு. ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல. யூ ஜஸ்ட் நீட் டூ செலக்ட் த டேட்டா. இம்மீடியட்லி யூ வில் கெட் விஷுவல்ஸ். ஓகே. அடுத்தது ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் மோர் விஷுவல். என்ன விஷுவல்னா ஒரு பை சார்ட் வேணும். ஓகே. இப்ப நாம கிரியேட் பண்ணும்போது இதுக்கு என்னென்ன செலக்ட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? when I do this, first I went and selected என்ன சார்ட் வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் I dragged 2 காலம்ஸ். என்னென்ன காலம் எங்க வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன். ஒண்ணு வந்து அ ப்ராடக்ட் காலம், அனதர் ஒன் இஸ் சேல்ஸ் காலம் அப்படிங்கிறத டிராக் பண்ணி போட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல நம்ம போட்டோம். இப்போ பை சார்ட் போட போறோம். லெட் அஸ் see how it is different. பேஜ் 2 இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ பை சார்ட் போட போறோம். சரிங்களா? ரெடியா? ரெடி அண்ணா. ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்னா, யூ ஆர் கோயிங் டூ கிரியேட் அ பை சார்ட். எப்படி கிரியேட் பண்ண போறோம்? டோட்டல் சேல்ஸ் பை ரீஜியன் எனக்கு வேணும். ஃபார் டோட்டல் சேல்ஸ் பை ரீஜியன். உங்க ஸ்க்ரீன ஷேர் பண்ணுங்க. ஓகே. பை சார்ட் மட்டும் நான் உங்களுக்கு எதுன்னு காமிச்சிடுறேன் பாருங்க. திஸ் இஸ் கால்ட் பை சார்ட். ஓகே. இங்க இருக்குங்களா? இதுக்கு ம். பேர் பை சார்ட். ஓகே. நீங்க உங்க ஸ்க்ரீன ஷேர் பண்ணிட்டு, நீங்க பண்ணுங்க. நான் பார்க்குறேன். ஐ ஜஸ்ட் கைட் யூ. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஒரே நிமிஷம். யா உங்க ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சு. ஓகே. வெரி குட். பை சார்ட் போட்டீங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பாருங்க உங்களுடைய ஸ்க்ரீன் பாருங்க. ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. கரெக்ட்டா? கிளிக் ஆன் திஸ் ம். ஃபில்டர்ஸ். அந்த 2 ஏரோ மார்க் இருக்குல்ல ஆன் டாப் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு விஷுவல் வொர்க் பண்ற என்வாயர்ன்மென்ட் வந்து கேன்வாஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். சின்னதாக்கிடுங்க. விஷுவலைசேஷன் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ ரைட் நவ் ஓகே. அத மூவ் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ இந்த பை சார்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் த பை சார்ட். ஓகே. செலக்ட் ஆயிருக்கா? ஓகே குட். ம். இப்போ நமக்கு உங்களோட வெர்ஷன் ஓகே. சேஞ்சஸ் இருக்கு. நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஐ லெட் யூ நோ. பிகாஸ் ம். இது செலக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அடிஷனலான அந்த டூல்ஸ்லாம் வரணும். இட்ஸ் நாட் கமிங். அப்போ உங்களுக்கு விஷுவலைசேஷன் கிளிக் பண்ணீங்க. யூ நீட் விஷுவலைசேஷன் ஆல்சோ. செலக்ட் பண்ணீங்க. ஓகே. ஓகே. விஷுவலைசேஷன்ல கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க. ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க. இன்னும் கீழ அந்த ஸ்க்ரால் அது இல்ல. விஷுவல்ஸ்ல வேண்டாம். ஸ்க்ராலிங் ஸ்க்ரால் பார் இருக்கு பாருங்க. அப்படிதான். சார் ஸ்லோலி ஸ்க்ரால் பண்ணுங்க. ம். இப்ப மேல போங்க. என்னென்ன இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு?
லெஜெண்ட் Legend. இருக்கு. இப்போ இதுக்கு ஏன் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையே, ஒய் ஆக்சிஸ் இல்லையே அப்படின்னா, So இதுக்கு திஸ் விஷுவல் டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்போ நீங்க எடுத்து ட்ராக் பண்ண போடுறது எதை போட போறீங்க? ஃபர்ஸ்ட் வார் யூ ஆர் கோயிங் டு கீப் வாட்? லெஜெண்ட்ல போடணுமா, வேல்யூஸ்ல போடணுமா? உங்களுக்கு அது okay. தெரியணும். சரிங்களா? நம்ம என்ன சொன்னேன்? ரீஜியன் வைஸ் சேல்ஸ் அதான் நம்ம சொன்னேன். அப்போ ரீஜியன் வந்து என்ன வரணும்? Legend வரும். ஏன் லெஜெண்டா வரணும்? சின்னதா டேட்டா இருக்குதோ அதுதான் எப்பவுமே லெஜெண்ட்ல யூஸ் பண்ணணும். ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. Okay. ஓகே, ஒரு 4 டேட்டா ரீஜன் வந்து 4 தான். சன் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படின்றது. ஓகே, Okay. ஆனா டோட்டல் சேல்ஸ்ங்கிறது நெறைய இருக்கும். அப்போ டோட்டல் சேல்ஸ் போட்டீங்கன்னா தப்பா வரும். ஓகே, அதனால எப்பவுமே வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்றோம்ல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு காலம் செலக்ட் பண்ணோம். ஏஜ் வந்து நம்ம கிரியேட் பண்றேன். 21 to 25, 25 to 30, 30 to 35 அப்படின்றது இந்த ஒரு 6 இல்ல 7 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து நம்ம எப்பவுமே கொண்டு வரலாம், லெஜெண்ட்ல கொண்டு வரணும். சரியா? ஓகே, நவ் Okay. ஸ்டார்ட். டிராக் பண்ணி லெஜெண்ட்ல போடுங்க பார்ப்போம். என்ன ஃபீல்ட் போடணும்? Region. வெரி குட். டிராக் பண்ணி போடுங்க. கிளிக் பண்ணாதீங்க. சோ தட் யூ வில் டிராக் பண்ணி போடுங்க. தட்ஸ் இட். கிளிக் பண்ணாலே ஒர்க் ஆகும். ஆனா நம்ம டிராக் பண்ணி போடுறது தான் அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்ம எங்க டிராப் பண்றோம்னு. ஏன்னா இது அதர்வைஸ் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி சூசிங். நமக்கு Okay. தெரியாதுல்ல. ஓகே, அடுத்தது வேல்யூஸ் கொண்டு வரணும். அது எங்க வரணும்? டோட்டல் சேல்ஸ் சொன்னேன். ரீஜன் வைஸ் சேல்ஸ். ஓகே, இத கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ அது ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வாங்க. மேக் இட் இன்டு ஃபுல் ஸ்கிரீன். அவ்வளவுதான். வெரி குட். ஃபைன். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இத கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தம் 4 ரீஜன் வந்திருக்கு. 4 ரீஜன்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றது என்னவா காமிச்சிருக்குது? மில்லியன்ஸ்ல காமிச்சிருக்கு. அண்ட் வாட் இஸ் த பெர்சன்டேஜ்? ஏன்னா இந்த பை சார்ட் போட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை இது? இந்த கம்ப்ளீட் சர்க்கிள் இருந்து ஒரு 100%. சரிங்களா? த கம்ப்ளீட் சர்க்கிள் இஸ் அன் 100%. அதுல நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ரீஜன் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? சவுத் ரீஜன். சவுத் ரீஜன் வந்து 29.19% அது வந்திருக்கு. 29%. இது ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் சம் அப் டு 100%. ஓகே, ஓகே, குட். லெட் மீ ட்ரை டு ஃபினிஷ் தட். அப்படியே நானு so I'll try to finish. Okay, pie chart. I need data. ஒர்க் பண்ணும்போது region and total sales. ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இதில நான் சில ஃபார்மேட்டிங் பண்ண போறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் சம் மோர் ஃபார்மேட்டிங். இப்போ இது என்னது? டைட்டில் ஃபர்ஸ்ட் இது பண்ண போறீங்க. ரீஜினல் வைஸ் சேல்ஸ் அப்படின்னு டைட்டில் குடுக்க போறீங்க. ஓகே. இங்க என்ன பண்ண போறீங்க? சேஞ்ச் திஸ் சம் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் பை ரீஜியன் இருக்குல்ல. இத ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு ரீஜியன் வைஸ் சேல்ஸ். REGI ரீஜியன் வைஸ். Region wise sales, I'll just keep it font size 20 ன்னு வச்சுக்கங்க. விசிபிளா இருக்கும், கிளியரா. ரீஜன் வைஸ் சேல்ஸ் இது பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சென்டர் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த ரீஜன்ல சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு காமிக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? லெஜெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த லெஜெண்ட் வந்து நீங்க எங்கனாலும் பிளேஸ் பண்ணலாம். இப்போ சென்டர் ரைட் சைடுல இருக்குது. யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் இன்டு பாட்டம் சென்டர் அப்படின்னு போடுங்க. அப்போ பாட்டம் சென்டர்ல கீழ வந்துரும் உங்களுக்கு 4 ரீஜியனும். பட் அதோடைய சைஸ் வந்து எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். பட் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ சர்டன் திங்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபாண்ட் இந்த டெக்ஸ்ட் சைஸை வந்து 20ன்னு இன்க்ரீஸ் பண்றேன். ஐ கெப்ட் இட் பாட்டம் சென்டர் அண்ட் தென் டெக்ஸ்டுடைய சைஸ் 20 அப்படின்னு மாத்துறேன்.
உங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ யூ கேன் ட்ரை இட் அவுட். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், போல்ட், இட்டாலிக், கலர்ஸ் மாத்தணும். எனிதிங் யூ வாண்ட் யூ கேன் டூ. சரிங்களா? ஓகே. இது லெஜெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்க காமிக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்க? டேட்டா லேபிள்ஸ். ஓகே. இந்த 1.5 மில்லியன் இந்த மாதிரிலாம் காமிக்குதுல்ல, தட் இஸ் கால்ட் டேட்டா லேபிள்ஸ். யூ கேன் ஆன் அண்ட் ஆஃப். இப்போ பாருங்க, இதை ஆஃப் பண்ணீங்கன்னா ஃபுல்லா போயிடும். யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஆன். அது மாதிரி தான் எல்லாமே டைட்டில் கூட ஆன் ஆஃப் பண்ணலாம். இட் வில் பி தேர். ஓகே. லெஜெண்ட் ஆல்சோ. ஓகே. ஓகே. ஸோ நவ் டேட்டா லேபிள்ஸ்ல இது வந்து மில்லியன்ஸ்ல வேணாம். ஐ வாண்ட் டு ஷோ இட் அஸ் தௌசண்ட்ஸ் கிலோஸ் அப்படின்னு சொல்றோம்ல, தௌசண்ட்ஸா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தட் ஆல்சோ. அந்த வேல்யூஸ் இது எல்லாமே என்னது, இட்ஸ் கால்டு வேல்யூ. அதனால வேல்யூஸ் கிளிக் பண்றீங்க. எங்க போறீங்க? லெஜெண்ட்ஸ்ல வேல்யூஸ் மட்டும் கிளிக் பண்றீங்க. ஓகே. இங்க பாருங்க, லெஜெண்ட்ஸ் டேட்டா லேபிள்ஸ் இருக்கா? டேட்டா லேபிள்ஸ் கிளிக் பண்றீங்க. யூ வில் see டேட்டா லேபிள் எந்த மாதிரி இருக்கு? டேட்டா வேல்யூ அண்ட் பர்சன்டேஜ். இங்க வேல்யூவும் பர்சன்டேஜும் வேணும். அதுல வந்து வேல்யூஸ் மட்டும் நீங்க கிளிக் பண்றீங்க. கீழே இருக்க வேல்யூஸ் கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு see. இப்போ டிஸ்ப்ளே யூனிட்ஸ் என்ன வேணும்? நான் தௌசண்ட்ஸா வேணும்னு சொன்னேன். ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். தௌசண்ட்ஸ் பண்ணீங்கன்னா தௌசண்ட்ஸ் வந்துச்சு. ஒன் திஸ் மச் வேணும் அப்படின்னா. அப்புறம் இங்க டெசிமல் பிளேசஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு see எனி டெசிமல். ரவுண்ட் ஃபிகரா வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் as 0. அதே மாதிரி பர்சன்டேஜ்லயும் எனக்கு ஹோல் நம்பர்ஸா வேணும். 0 அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 29, 27, 24, 19. இஃப் யூ ஆட் ஆல் தீஸ் திங்ஸ் இட் வில் கம் டு 100%. சம் அப் பண்ணீங்கன்னா சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ்னாலும் யூ கேன் டூ இட். இது வந்து இட் இஸ் அப் டு யூ. உங்களுடைய கஸ்டமைசேஷன் தான். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஆர் கோயிங் டு டூ இட். நீங்க செலக்ட் பண்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த கலர்ஸ் எனக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே நம்ம இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஐ எம் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் சவுத் ரீஜியன். அதனால எனக்கு எங்கெல்லாம் சவுத் இருக்கோ அதுக்கு மட்டும் ஒரு கலர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் தட். இது ஜெனரலா பண்ணாதீங்க. ஜஸ்ட் என்னுடைய இப்போ யோசிக்கிறதுக்கு நான் ஐ ஃபெல்ட் ஓகே கிரீன் கலர்ல இருக்கணும் அப்படின்னு. சவுத் ரீஜியன் மட்டும் கிரீன்ல வந்து இருக்கும். ஓகே. வேறெவர் இன் ஆல் த விஷுவல்ஸ் நீங்க அதே மாதிரி கிரீனுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? வேறெவர் யூ ஆர் கீப்பிங் சவுத். ஏன்னா ஐ எம் ரீஜனல் மேனேஜர் ஃபார் சவுத். ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா சவுத் ரீஜனுக்கு மட்டும் எனக்கு மட்டும் நான் கிரீன் கலர் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி சேஞ்ச் ரெப்ரசன்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் இங்கே கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன். பட் ஆட்டோமேட்டிக்கலி யூ see சவுத்துடைய லெஜெண்டும் கிரீன் கலருக்கு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ 2 விஷயம் நம்ம பண்ணிட்டோம். நம்ம வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, இதை நீங்கள் சேவ் பண்ண போறீங்க. எப்படி சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா session1_ my report இப்படி சேவ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் கிளிக் பண்றீங்க. சேவ் as எந்த லொகேஷன்ல வேணும் யூ வில் செலக்ட் தட் லொகேஷன். இங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க? session1 session1_ my first first report எப்படின்னு சேவ் பண்ண போறீங்க. session1_ my first report செலக்ட் பண்ணிட்டு கிளிக் என்ன பண்ண போறீங்க? சேவ் அப்படின்னு கொடுக்குறீங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க இந்த ஃபைல தான் எனக்கு அனுப்புவீங்க. ஃபியூச்சர் யூ வில் ஜஸ்ட் சென்டிங் மீ திஸ் ஃபைல் அலோன். டாக்குமெண்ட்ஸ்ல my session1_ my first report அப்படின்னு நீங்க எனக்கு அனுப்புவீங்க. புரியுதா? இந்த ஃபைலை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல பண்ணீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு see everything. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஓகே. ஸோ பவர் பிஐனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று டெஸ்க்டாப்பு, சர்வீஸு, மொபைல். அதுக்கப்புறம் ரிப்பன்னா என்ன, கேன்வாஸ்னா என்ன, விஷுவலைசேஷன் பெயின், ஃபீல்ட்ஸ் பெயின் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணிட்டு டேட்டாவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வி கிரியேட்டட் சாம்பிள் சிஎஸ்வி அப்படிங்கிற அந்த டேட்டாவை எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதில் என்னென்ன காலம் இருக்குது, அது என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வில் பி டேட்டா லோடிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் காலையில் எடுத்து காமிச்சிருந்தீங்கல்ல, அந்த செஷனுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ இந்த செஷனை நான் முடிச்சுட்டு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் வித் நெக்ஸ்ட் செஷன். ஓகே. இதில் இதை பார்த்ததுல இன்னைக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா?
டவுட்ஸ் எதுவும் இல்ல. ஓகே. ஸோ நவ் வாட் யூ வில் டூ உங்கள்ட்ட டேட்டா இருக்கு. அதே டேட்டாவ வச்சுட்டு நீங்க மத்த வேரியஸ் எந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, ஓகே. யூ ஹேவ் வேரியஸ் விஷுவல்ஸ். அந்த எல்லா விஷுவல்ஸுமே நம்ம ட்ரை பண்ணி